விவசாயிகளுக்கு வணக்கம். புதிய விவசாயம் யூடியூப் சேனல் உங்கள் கலைவாணன் நகிரி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மள்ல நெறைய பேர் வந்துட்டு நம்ம தென்னை மரங்கள் அதிகமா இருக்கு. இளநீ வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு. இந்த இளநீல வந்துட்டு இந்த சம்மர் டைம்ல என்ன பிரச்சனையானது அதிகமா வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த செம்பான் சிலந்தியோட பிரச்சனை வரும். ஒரு குறிப்பா சொல்லப்போனா சொரிக்காயோட பிரச்சனை அதிகமா வரும். அத பத்தியும் அதுக்கு நம்ம ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் குடுக்குறோம். அந்த காம்பினேஷன் பத்தியும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சொரிக்காய பொறுத்தளவுக்கு ஈரியோஃபிட் மைட்டோட அதிகப்படியான தொல்லைகள்னால தான் இந்த சொரிக்காயானது அதிகமா வருது. இந்த ஈரியோஃபிட் மைட்டுமே வந்துட்டு கடிக்கிறக்கு என்ன ஈஸியா கடிச்சு அது அவுட் பிரேக் பண்றக்கு என்ன சத்து கம்மியா இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்மளோட கால்சியம் சத்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த கால்சியம் சத்து சரியான விகிதத்தில குடுத்தாலே, இது வந்துட்டு சொரிக்காய்ப்போட பிரச்சனை வந்துட்டு பெரிய அளவுக்கு நமக்கு தடுக்கப்படும். அதில நம்ம இந்த கால்சியத்த நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போறோங்கிறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த ஈரியோஃபிட் மைட்ட பொறுத்தவரைக்கும், ஒரே டைம்ல வந்துட்டு 50 முட்டைக்கு மேலயும் இடும். இது வந்துட்டு எப்போ எந்த டெம்பரேச்சர் கால சூழ்நிலையில அதிகமா இருக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம ஒரு 28 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஒரு 38, 36 அந்த டிகிரி செல்சியஸ்ல வந்துட்டு தான் அதிகமான இனப்பெருக்கமானது அதிகமா இருக்கும். அதிகமா இனப்பெருக்கம் இருக்கும்போது தான் நமக்கு காய்கள்லயுமே அதிகமான சேதமானது இருக்கும். இத நமக்கு கண்ட்ரோல் பண்ண நமக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் என்ன குடுக்குறோம்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஸ்டாப் இட்டும் பிளஸ் வந்துட்டு ஓப்ரானும் குடுக்குறோம். ஓப்ரான் பொறுத்தளவுக்கு பேயர் கம்பெனியோடது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது கூட நம்ம வந்துட்டு ஸ்டாப் இட் ஆனது குடுக்குறோம். ஓப்ரான் பொறுத்தளவுக்கு 1 லிட்டருக்கு வந்துட்டு 1 மில்லியும், ஸ்டாப் இட் 1 லிட்டருக்கு 1 மில்லியும் குடுக்குறோம். நெறைய விவசாயிகளுக்கு என்னன்னா சந்தேகமானது நெறைய இருக்கு. இந்த ஓப்ரானையும், கால்சியமையும் சேர்த்தும்போது நெறைய தெரியற பிரச்சனை வருமா? இல்ல திரிஞ்சிருமா? அப்படிங்கிறது நெறைய சந்தேகம் இருக்கு. அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோல ஓப்ரானையும், ஸ்டாப் இட்டையும் வந்துட்டு கலந்த மாரியே நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கோம். க அதிலேயே உங்களுக்கு எந்த விதத்தான அடி படிதலும் இருக்காது. பிளஸ் வந்துட்டு திரிதலும் இருக்காது. இத வீடியோவ பார்த்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். கால்சியத்த பொறுத்தளவுக்கு காய்கள் அதாவது ஸ்டாப் இட்ட பொறுத்தளவுக்கு காய்கள்ல எதுல எப்படி நல்லா வேலை செய்யும்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்மளோட அந்த மேல் தொல்லில நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த சிலந்தி வந்துட்டு உட்கார்றதுக்கு இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் குடுத்துரும். அந்த மேல் தோல வந்துட்டு நல்லாவே ஸ்ட்ரென்தன் குடுத்துரும். அந்த ஸ்ட்ரென்தன் குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த சிலந்தி வந்து உட்கார்றதுல வந்துட்டு ரொம்பவே குறையும். உட்கார்ந்தாலும் சுரண்டுறதுல வந்துட்டு அந்த தோல் கெட்டியாயிரும். கெட்டியாச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சுரண்டுதல் வந்துட்டு குறைஞ்சிரும். இதுக்காக தான் நம்ம ஸ்டாப் இட் ஆனது மேல குடுக்குறோம். கீழ பொறுத்தளவுக்கு நமக்கு என்னன்னா, இந்த கால்சியத்தோட மூவ்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். எப்ப ஜாஸ்தியா இருக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா, அபோவ் ஒரு 32 டிகிரி செல்சியஸுக்கு மேல போம்போது, நம்ம மண்ணுலயும் சரி, இலை வழியாவும் வெளிய போறதும் சரி, கால்சியத்தோட மூவ்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த சமயங்கள்ல தான் நமக்கு இந்த காய் ஊறாம இருக்கிறது, காய் வந்துட்டு ரொம்ப சிறுத்து வர்றது, வெயிட் கம்மியா வர பிரச்சனையெல்லாம் வரும். அதையும் நம்ம சரி பண்ணணும்னா, நம்ம வந்துட்டு நைட்ரோ போர நம்ம சாயில்ல ஒரு மரத்துக்கு வந்துட்டு ஒரு 1/4 கிலோ ஆனது குடுக்கலாம். கூடவே ஸ்டாப் இட் பயன்படுத்தும் போதுமே, அந்த கால்சியத்தோட மூவ்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி, காயோட சைஸு, சைனிங் இன்கிரீஸ் நல்லாவே சைஸ் சைனிங் நல்லாவே இன்கிரீஸ் பண்ண முடியும். இத பொறுத்தளவுக்கு நைட்ரோ போர பொறுத்தளவுக்கு, ஒரு வெட்டுக்கு வெட்டு குடுக்கிறதா இருந்தாலும் சரி, வெட்டுக்கு வெட்டு குடுக்கிறவங்களா இருந்தா ஜனவரி மாசத்துலருந்து மே மாசம் வரைக்கும் ஒரு வெட்டுக்கு 100 டூ 150 கிராம் குடுக்கலாம். இல்ல அப்படி இல்ல நான் 2 மாசத்துக்கு ஒரு டைம் குடுக்குறேன் அப்படின்னீங்கன்னா, 2 டூ 3 மாசத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு ஒரு மரத்துக்கு வந்துட்டு 1/4 கிலோ அளவானது நம்ம குடுக்கலாம். இது போல விவசாயிகளுக்கு பல பயனுள்ள தகவல்கள போட்டுருக்கிறோம். இது உங்களுக்கு தொடர்ந்து வந்தடையணும்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.